கடகராசி. கடக ராசி அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் நிறைய இந்த வருஷத்துலேயே அதிகமாக இந்த ராசி பலனை பார்த்ததுல கடகராசி டாப்பில் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த அஷ்டம சனியில் பற்றி நிறைய பேசுறதுனால இப்போ மாறிடும் அப்போ மாறிடும் நம்பிக்கையோடு இருக்கீங்க. பட் நான் சில விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஒரு பெரிய அனலைஸ் பண்ணியிருக்கேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 கடகத்துக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கா, பாசிட்டிவ் நடந்துருமா அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் 5 விஷயத்தை நோட் பண்ண சொல்கிறேன். அதை நீங்கள் கவனமாக வச்சுங்க. நம்பர் 1, உங்கள் ராசி கடகம், அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்பர் 2, அந்த ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரத்தில் என்னென்ன வரும்னா, புனர்பூசம், பாதம் 4 அப்படின்னு ஒன்று வரும். பூசம் அப்படிங்கிறது 1, 2, 3, 4 4 பாதங்களும் பூசம் அந்த கடகத்திலே இருக்கும். ஆயில்யம், ஆசிலேஷா, ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அந்த கடகத்திலே இருக்கும். இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தை தான் நீங்கள் சேர்ந்துருப்பீங்க. அது என்னென்னு கரெக்டாக வெரிஃபை பண்ணுங்க. ஏன் அது என்னென்னு கரெக்டாக வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, என்ன தசா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும். புனர்பூசத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் குரு தசையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் சனி தசையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பர்த்தில் ஜனன ஜாதகத்தில். அதுக்கு அடுத்தது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் புதன் மகாதசையில் தொடங்கியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையை. இதுதான் கால்குலேஷன். ஸோ கடகராசியாக இருக்கிறத கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா அது நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க. அதில் நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. அதுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வெரிஃபை பண்ணிடுங்க. அடுத்து இன்னும் 3 விஷயம் இருக்குது. அது என்ன நான் சொல்கிறேன். அதாவது உங்களோட தசா பலன் என்ன, புக்தி பலன் என்ன. ஏன்னா நீங்கள் கண்டக அஷ்டம சனிலேருந்து கடந்து வெளியே வந்துட்டீங்க, அதெல்லாம் பக்கா. பட் என்ன தசா நடக்குது, என்ன புக்தி நடக்குதுன்றதை வெரிஃபை பண்ணி பாருங்கள். கடகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த ராசிநாதன் யாருன்னா சந்திரன்.